இந்த வீடியோவில் குக்கி பையில் ஒரே டின்னில் நம்ம 4 ஃப்ளேவர்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர், அது டிஃப்ரென்ஸாக அந்த சாக்லேட்ஸ் ஓவர்லோட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சவுண்ட் இப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சாக்லேட்ஸ் எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் வந்து கர்வேச்சர் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கர்வேச்சரும் யூஸ் பண்ணியிருக்கேன், காம்பவுண்ட் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மெல்ட்டிங் வரும். அன்சால்டட் பட்டர் 100 கிராம், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் விஸ்க் வச்சோன்னே அது வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகணும். ஓவர் மெல்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 100 கிராம் அளவுக்கு இதுக்கு அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா 75 கிராம், ஒயிட் சுகர் 40 கிராம். ப்ரௌன் சுகர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதோட சூவி டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் வந்து டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த சூவியாக வரதுக்கு ப்ரௌன் சுகர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மைதா 125 கிராம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 10 கிராம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து கிறிஸ்பினஸாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்லெஸ் பண்ணுறோம். ஸோ பால் வந்து 20 ml எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களோட மாவுக்கு தகுந்த மாதிரி 10 ml 20 ml ஆர் 25 ml கூட தேவைப்படலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம உடனே வச்சோடனே டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன இவ்வளோ லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது லூஸாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா ஈவனாக எல்லா சைடும் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் தெரியும் இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி. நான் உங்களுக்கு கையிலையுமே எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லூஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் ½ அன் ஹவர், மேக்ஸிமம் ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கெட்டியாயிடும், நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மினிமம் ½ அன் ஹவர்லேருந்து ஓவர் நைட் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு விஷயம். இதோட பேட்டர் வெயிட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 350 கிராம் இருந்துச்சு. இது ஈக்குவலாக நீங்கள் எத்தனை உருண்டையாக வேணால் பிரிச்சுக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பால் வந்து மினிமம் 40 to 50 கிராம்ஸ். நான் வந்து ஒரு 60 கிராம்ஸாக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி மொத்தம் ஒரு 4-5 பாலாக பிரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு ஈவன் ஷேப்பில் கிடைக்கும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. இது இன்னொரு பாலாக கூட நீங்கள் எடுத்து நடுவுலையுமே வைக்கலாம். ஸோ நான் ஃப்ளேவர்ஸ்க்காக அத்தனை பால் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக்கான வரும். வெறும் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் போட்டுட்டு எம்டியான ஒரு கிளாசிக் ஃப்ளேவர் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸோடு போட்டுட்டு நான் வந்து கர்வேச்சர் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய சாக்லேட், எப்போதுமே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து சாக்லேட்ஸ் வைக்க போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு பீஸ் வச்சா போதும். அடியில் வந்து நிறையா சாக்லேட்ஸ் போட்டிங்கன்னா, ஏன்னா உள்ளே போட்டிங்கன்னா அந்தளவுக்கு மெல்ட்டிங் வெளியே தெரியாது. நான் இதில் வந்து காம்பவுண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், கர்வேச்சரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டைலாம் பிடிப்போம்ல, உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த பாலை சுற்றி நீங்கள் எவ்வளோக்குள்ளே சாக்லேட்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு மெல்ட் ஆகும். உள்ளே போடுற சாக்லேட்ஸை கம்மி பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஓவர்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சுகர் லெவல் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரௌன் சுகரோட லெவல் கூட நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு சாக்லேட்ஸ் நிறையா வச்சா ஏன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய ரிசல்ட்லாம் இன்னும் மிஸ்மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி அந்த பால்க்கு பாட்டம் பார்ட் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி கர்வேச்சர்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது ஒரு மெத்தட். சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலி 6 inch டின்னில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக ட்ரீம் கேக் டின் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ரெட் வெல்வெட் எசன்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுகர் இன் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ரெட் வெல்வெட்டோட ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் அடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி சாக்லேட்ஸ் ஓவர்லோட் பண்ணிவிட்டு அந்த டின்னில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளேவரும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வரும்ட்டு. அடுத்தது வந்து பிஸ்தா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த பிஸ்தா ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சாக்லேட் சங்க்ஸ் வச்சுட்டு வெளியே ஃபுல்லாக சாக்லேட்ஸ் ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த சாக்லேட்ஸ் பார்ட் வந்து அடியில் வர மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது ரோஸ் மில்க். ஓகேங்களா? ரோஸ் மில்க்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா லைட்டாக ஜெல் கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக லாஸ்ட்டாக வந்து சாக்கோ சிப்ஸ்.
எந்த ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் சாக்கோ சிப்ஸ் மட்டும் உள்ளே போட்டுட்டு உள்ளேயும் ஒரு கர்விச்ச சாக்லேட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டின்னில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரே டின்னில் நம்மளுக்கு இத்தனை வேலையும் முடிஞ்சிடும். இதுக்கு மேலே ஒரு சின்ன பால் லாஸ்ட்டாக நடுவுலையும் நான் வச்சுருப்பேன். அதை நான் ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். சரிங்களா, நடுவுலையும் ஒரு இது நீங்கள் வைக்காமல் இருந்தால் நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு சின்ன பால் நடுவுலையும் வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக கரெக்டாக வரும். சாக்லேட்ஸுமே நடுவில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் நியூட்டெல்லா ஃப்ரோசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு வச்சு அது நல்லா லாவா மாதிரி வரும். ஆனால் அந்த அளவுக்கு கஸ்டமர் நம்மக்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்க முடியும்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரினா ஓரளவு ரீசனபிளாக கொடுக்கலாம். நான் ப்ரைஸ்மே லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் போட்டால் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், கர்வேச்சர் சாக்லேட்ஸ் போட்டால் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக நான் மேலே போடுறது ஃபுல்லாக எல்லாமே கர்வேச்சர் சாக்லேட்ஸ். கர்வேச்சர் சாக்லேட்ஸோட ரேட் வந்து 1 kg 1500 கிட்ட வரும். அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நிறையா நீங்கள் ஓவர்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவில் குக்கி பை ரெசிபி பார்த்துருப்பீங்க. அது உள்ளே வந்து நம்ம ஸ்பூனை வச்சா வெளியே வந்து லாவா மாதிரி நிறையா வரும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் நியூட்டெல்லாம் வாங்குறீங்களா, அந்த நியூட்டெல்லா வந்து நல்லா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் பாலாக உருட்டி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ள சாக்லேட் எப்படி ஸ்டஃப் பண்ணலாம் அது மாதிரி நியூட்டெல்லாவை ஸ்டஃப் பண்ணிடணும். அதே மாதிரி டின்னில் வந்து கீழே ஒரு லேயர் ஃபுல்லாக குக்கி பை மாவாக ஃபுல்லாக ஒரு லேயர் கொடுத்துட்டு நடுவில் ஃபுல்லாக நியூட்டெல்லா அந்த பால்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து குக்கி பை டின்குள்ளே ஒவ்வொரு நியூட்டெல்லா அந்த சாக்லேட்ஸ் எப்படி உள்ளே வச்சோமோ அதே மாதிரி நியூட்டெல்லா பால்ஸை உள்ளே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் தொட்டாலும் லாவா மாதிரி வெளியே பொங்கி வரும். அந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம காம்பவுண்ட் சாக்லேட்லேயே ஃபுல்லாக அந்த குக்கி பை பண்ணுறீங்கன்னா அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 to 500, மேக்ஸிமம் 600 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் உங்கள் ஏரியா பொறுத்து. சரிங்களா, ஃபுல்லாக கர்வேச்சர் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 700 to 900 வரைக்கும் தாராளமாக சேல் பண்ணலாம். 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். சூப்பராக வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சூவியாக கூவியாக நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரே இதில் 4 ஃப்ளேவர் சாப்பிட்றது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்னால சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான சேல்ஸான ஓத்தான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கிளாஸுமே எடுக்கிறோம். நீங்கள் பே பண்ணோன்னே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் நோட்ஸும் கொடுத்துருவேன். என்னோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ சம்மருக்கு ஐஸ்கிரீம் கிளாஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் எந்த கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸில் எப்படி கற்றுக்கலாம்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும். என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம பேக்கிங் டின்ஸுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.